الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்காக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்தோம். கலாக்கதிரை நம்பணும். அதே மாதிரியாக நடப்பது ஏதோ ஒரு நலவுக்கு நடக்குது அப்படிங்கிறத நம்பணும். 2வது அத்தியாயத்தினுடைய 116வது வசனம். கலாக்கதிரை நம்பணும். சூரா அல் ஹதீத் 22வது வசனம். அதே மாதிரியாக நமக்கு நடக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு கூலி இருக்குது, மறுமையிலையும் அதுக்கு கூலி கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்பணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். 4வது விஷயம், எது நடந்தாலும் அதை விடவும் வெளியில் பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்ட்டு நம்ம பிரச்சனையை சின்னதாக்கணும். 4வது அத்தியாயம் 153வது வசனம். இதுபோக நல்லமல்கள், அந்த நல்லமல்கள் என்பது நமக்கு ஒரு பெரிய ஒரு நிம்மதியை தருது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். சூரத்து நிசா 103வது வசனம். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. இந்த தொழுகை என்பது மோமின்களுக்கு ஒரு நேரம் குறித்த கடமையாக்கப்பட்டுள்ளங்கிறான். நமக்கு நல்லதோ கெட்டதோ சந்தோஷமோ துக்கமோ எதுவோ நம்ம தொழுதான் ஆகணும். அந்த தொழுகை நமக்கு கட்டாய கடமை, நேரம் குறித்த கடமை. அது 4வது அத்தியாயத்தின் 103வது வசனம். அதே மாதிரி சூரத்து முத்தஸிர் 42, 43வது வசனத்தில் தொழுகையை விட்டவர்கள் நரகத்தில், சக்கர் என்கிற நரகத்திலே அப்படிங்கிறத விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே சூரத்து முத்தஸிர் 26வது வசனத்தில் அந்த சக்கர் என்கிற நரகம் எப்படிப்பட்டது என்றால் லவாஹத்துல் லில் பஷர், மனிதன் எட்டி பார்த்தால் தோல் கலண்டு விழும், அவ்வளவு உஷ்ணமானது என்று எச்சரிக்கை பண்ணி தொழுகையை கண்டிப்பாக்குறான். அந்த தொழுகையை கண்டிப்பாக்கி கடமையாக்கி அதை நிறைவேற்றும் போது நமக்கு எல்லா பிரச்சனைகளும் அதனால் தீர்ந்து போகிற இன்னொரு யுக்தியையும் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுறான். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள். இந்த நல்லமல்கள் செய்கிற விஷயத்தில் நான் மட்டும் இருக்கக்கூடாது, நம்ம குடும்பம், நம்மளோட வாரிசு, நம்ம மனைவி, மக்கள் எல்லாரையுமே பார்க்கணும். 66வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். கூ அம்புசக்கும் வஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. அப்போ யாரை பார்க்கணும்? மனைவி மக்களை எல்லாம் பார்க்கணுமா? பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? அமல்களில் சரியாக இருக்கிறாங்களா? இபாதத்தில் சரியாக இருக்கிறாங்களா? வீணான விஷயங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனிப்பாக இருக்கணும். அப்போ அவங்களுக்கு நாம் ஒரு முன்மாதிரியாக இருந்து காட்டணும். நம்மகிட்ட இருக்கிறத நம்ம பிள்ளைகள்கிட்ட வரும். அப்போ நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். அப்போ நாங்கள் மார்க்க அடிப்படையில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். உலகத்தை நம்ம திரும்பி திரும்பி எந்த திசையில் பார்த்தாலும் மரணம் பக்கத்தில் தான் இருக்குது. இதுக்கெல்லாம் வயசு, நோய் எதுவுமே காரணம் கிடையாதுங்க. தூங்கின்னு பேசிட்டு இருந்தவருங்க மௌத்தப்பித்தார் அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லா நிலையிலும் நமக்கு மரணம் வரும். அந்த மரணம் எப்போ வேணுமென்றாலும் வரும். சூரா அல் முனாஃபிகூன் கடைசி வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எந்த ஒரு ஆத்மாவுக்கும் நேரம் வந்துட்டேன்னுச்சுன்னா லையுஅஹிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, நேரம் வந்தால் முந்தைய மாட்டா பிந்தைய மாட்டா, அந்த நேரத்துக்கு பேய்த்துருவேங்கிறான். அப்போ நாம் எதிர்பார்த்துட்டு இருக்கணும். எதிர்பார்க்கிறதா இருந்தால் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீம் இல்லாமல் மரணித்து விட வேண்டாம். இந்த வசனம் ஓதாத ஜும்மாக்களே கிடையாது. அப்போ நம்ம முஸ்லீமாக இருக்கணும். எப்போ வேணுமென்றாலும் மரணம் வரும். அப்போ நம்ம முஸ்லீமாக இருக்கணும், தொழுகையில் பேணுதலாக இருக்கணும். ரொம்ப கவலைப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இந்த ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் நம்மகிட்ட இபாதத்துக்கள் ரொம்ப மோசமாகி போகுது. குர்ஆனை கீழே என்றால் வைக்க மாட்டேங்கிறோம். குர்ஆனை எரிக்கணுமென்னா டென்மார்க்கு எதிராக நம்ம கோஷம் கொடுக்குறோம். நபியை கிண்டல் பண்ணினா அந்த நாட்டு பொருளையே நம்ம வாங்க மாட்டேங்கிறோம். அப்போ அதை வேறு திசையில் வந்து சொல்கிறோம். குர்ஆனை ஓதாதேன்டா, ஓதாமல் இருக்க முடியாது, நாங்கள் ஓதுவோங்கிறோம். இப்போ குர்ஆன் ஓதாதன்னு சொல்லலை, ஃபோனில் நிறைய ஆப்புகளை உருவாக்கி விட்டுட்டு இதில் நல்ல விஷயங்கள், அப்படியே சந்தோஷமான விஷயங்கள் அப்படியே ஃப்ரீயாக தந்துட்டான். இப்போ குர்ஆனை நீயே எடுக்க மாட்டேங்கிற. தொழுது முடிஞ்சாலே ஒரு சலம் 2வது கையை எடுத்துட்டு வலைக்கும் முஸ்லாம் போட்டுகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு ஜோக்கு, ஏதாவது ஒரு நகைச்சுவை, ஏதாவது ஒரு அனாச்சாரம், ஏதாவது ஒரு இசை, இதை நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கிறோம்? அல்லாஹ் தடுத்த விஷயங்களை அந்த ஃபோனூடாக நம்மளை செய்ய வைக்கிறான். உருவப்படம் வரையக்கூடாது, அது நரகத்தில் கடுமையான தண்டனைக்குரியது. அஷத்து அதாபின் யௌமில் கியாமah என்று வேறு ஹதீஸில் இருக்குது. கியாமத்து நல்ல கடுமையான தண்டனை உருவப்படம் இருக்குது. நம்ம பென்சில் எடுத்து, பேனை எடுத்து, பெயிண்ட் எடுத்து, ப்ரஷ் எடுத்து உருவப்படம் வரையலை. ஆனால் நம்ம ஃபோட்டோவை ஃபோனில் கொடுத்து அந்த ஆப்பில் போட்டுட்டு அதை பென்சிலால் எழுதின மாதிரி மாற்றிட்டு நானும் என் ஒய்ஃபை மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தானே உருவப்படம் வரைகிறோம். அப்போ இவ்வளோ கேவலமான விஷயத்தை செய்ய முடியுமோ அவ்வளோ செய்ய வைக்கிறது இது. இந்த ஃபோனில் இசையை கேட்குறோம், பாட்டை கேட்குறோம், தேவையில்லாத விஷயத்தை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பெண்கள் விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன விஷயம்?
33வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தஹ்தான பில் கவுல், பெண்களே நீங்க அந்நிய அஜ்னபிகளிடம் குலைந்து குலைந்து பேச வேண்டாங்கிறான். ஆண்களுக்கு தான் அது, அவங்களே பேசக்கூடாது, நம்ம பேசக்கூடாது. ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான்ங்கிறான். தனித்திருப்பது உடலால் மட்டுமல்ல குரலாலும் தான் என்பதுதான் அந்த 33வது அத்தியாயத்தின் 32வது வசனம். எப்படி நீ பேசுவ, எப்படி நீ தனித்திருப்ப? நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்டா, எனக்கு என்னுடைய ஈமான்ல நம்பிக்கை இருக்குதுங்கிறோம். என்னுடைய ஈமான்ல எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், உறுதியா இருக்கிறேன் அப்படின்றோம். அவரு நம்பிக்கையான ஆளு, அவர் ஒரு மௌலவி, அவர் ஒரு நல்ல தாயி, அவர் ஒரு இஸ்லாத்தில் உள்ள தொழுறவர் அப்படின்னு. நீயும் நல்லவர், அவரும் நல்லவர். ஷைத்தான் நல்லவர் இல்லையே. ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான். நரகத்தில் போய் சேரக்கூடாதுன்னு நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சொர்க்கத்தில் இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் வெளியே கொண்டு வந்த ஷைத்தானுக்கு நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். நம்ம எல்லாம் எவ்வளவுங்க. அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். என்னல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவள்ல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஷைத்தான்ல யாரும் நம்பிக்கை கொள்ளாதீங்க, ஷைத்தான் கெடுத்துருவான். எனவே குரலாலும் உடலாலும் அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களிடம் நாம் தொடர்பு வச்சுக்க கூடாது. ஆண்களுக்கு இன்னைக்கு பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, இதெல்லாம் இன்னைக்கு இப்போ புதுசாக ஒரு க்ரஷ் என்ற ஒரு பேரை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அது லவர்ஸும் இல்லையா, கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லையா, பாய்ஸும் இல்லையா, பாய் ஃப்ரெண்டும் இல்லையா, லவரும் இல்லையா, க்ரஷ் என்றுட்டு ஒரு பேர். அதில் வந்து பழகிட்டு இருக்காங்க. நம்ம கஷ்டங்களை சொல்கிறோம், பாரங்களை சொல்கிறோம். வீட்டில் இருக்கிற மனைவி கோல் எடுத்தால் கவரேஜ் பிளாக் ஆகுது. ஆனால் எவ்வளோ ஒருத்திக்கிட்டு மணி நேர கணக்கில் பேசிட்டு இருக்கிறோம். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். வீட்டில் இருக்கிற மனைவியும் சரி, நம்மளும் சரி, பெண்களும் சரி, ஆண்களும் சரி, இந்த அஜ்னபி மஹரமி உறவு பேணணும். அந்த வேலி தகர்க்கப்பட்டால் அடுத்து மானக்கேடான விஷயம் உள்ளே வந்துடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ பாட்டு கேட்குறது, இசை கேட்குறது, பெண்கள்கிட்ட பேசிக்கிறது, தேவையில்லாத வீண் விளையாட்டுக்களில் இருக்கிறது, இந்த ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, இதெல்லாம் நம்ம நேரத்தை எப்படி வீணாக்கி எவ்வளோ குர்ஆன் ஓதலாம், எவ்வளோ ஹதீஸ பாடமாக்கலாம், எவ்வளோ மார்க்கத்தை தெரிஞ்சு கொள்ளலாம். எனவே நல்லமல் செய்தால் மனசுக்கு நிம்மதி இருக்கிறது என்றால் நல்லமல் செய்யக்கூடிய மனிதனாக நானும் இருக்க வேண்டும். அதே மாதிரி 66வது அத்தியாயத்தின் 6வது வசனம் சொல்வதை போன்று நம்முடைய குடும்பத்திலேயும் அதை செய்து நல்ல வேலைகள் செய்யக்கூடியவர்களாக மாற்றணும். அவர்களையும் நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.